ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். ஸ்பைரல் மேட்ரிக் கோட் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பைரல் மேட்ரிக்ஸ்ல நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். ஸ்பைரல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா ஒரு சுழற்சியா சுற்றி வரக்கூடியதான் தமிழ் மீனிங்ல பொறுத்தளவு. இதில் நம்ம இந்த 2x2 மேட்ரிக்ஸ்ல இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இப்போ என்னோட ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடை நான் எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. இது ஆக்சுவலா என்னது, இது டாப் லெவல், இது ரைட் லெவல், இது பாட்டம் லெவல், இது லெஃப்ட் லெவல். 3 லெவல் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். லூப் எப்படி டிராவல் பண்ண போறோம்? நார்மலா லூப் வந்து ஒரு லெஃப்ட் டு ரைட் டிராவல் பண்ண போறோம். அடுத்து லூப் எப்படி டிராவல் பண்ண போறோம்? டாப்ல இருந்து பாட்டத்துக்கு டிராவல் பண்ண போறோம். அடுத்து பாட்டத்துல இருந்து ரைட்டுக்கு டிராவல் பண்ண போறோம். அடுத்து பாட்டத்துல இருந்து அப்புக்கு டிராவல் பண்ண போறோம், டாப்புக்கு டிராவல் பண்ண போறோம். இதுதான் பேசிக்கா ஒரு லூப் டிராவல் பண்ணக்கூடிய கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல எப்படி நம்ம ஒவ்வொரு இதா பிரிண்ட் பண்ணதுதான் மேட்ரு. இப்போ ஒவ்வொரு லைன் ஆஃப் கோட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இன்ட் ரோங்கிறது வந்து ரோ வேரியபிள் வந்து என்னோட ரோவோட லென்த்தை டிஃபைன் பண்ணதுக்காக நான் ரோன்னு கொடுத்துருக்கேன். காலம்ங்கிறது வந்து என்னோட காலத்தை டிராவல் பண்ணதுக்காக நான் காலம் மேட்ரிக்ஸ் ஆஃப் அரே இண்டெக்ஸ் பொசிஷன் 0th index position டாட் லென்த்னு கொடுத்துருக்கேன். ரோங்கிறது வந்து இப்படி டிராவல் பண்ண போறோம், காலங்கிறது வந்து இப்படி டிராவல் பண்ண போறோம். இந்த இது நான் வச்சுக்கிட்டு அது யாருக்காவது சொல்ல வரேன்னா பேசிக் லெவல் ஆஃப் ஜாவா கற்றுக்கிட்டவங்களுக்கு தான். அவங்க தான் இந்த வீடியோ பார்க்க போறாங்க. அவங்ககிட்ட இருக்க சில டவுட்டை கிளியர் பண்ண போதுதான் இதை நான் சொல்றேன். இப்போ எப்படி பண்ண போறோம்னா டாப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் பொசிஷன் வந்து 0 ஸ்டார்ட் ஆகுமா. அடுத்து ரைட் பொசிஷன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்னா காலம் -1ல ஸ்டார்ட் ஆகும். அதனால என்ன எங்க பாயிண்ட் பண்ணியிருக்கேன், காலம் -1. இங்க என்ன பண்ண போறோம், காலத்தை தான் பிரிண்ட் பண்ண போறோம். அதனால அதை ரைட்னு போட்டிருக்கேன். அடுத்து ரோவோட லாஸ்ட் பொசிஷன் நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல, அதை வந்து பாட்டம் -1னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது லெஃப்ட்ல இருந்து பிரிண்ட் பண்ணோம், 0னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் டாப் 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாட்டத்தில் பிரிண்ட் பண்ணதுக்கு, பாட்டத்தில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணதுக்கு நம்ம ரோ -1 போடுறோம். ரோவை பிரிண்ட் பண்ணக்கூட பாயிண்ட் வந்து ரோ பாட்டம்னு போடுறோம். காலத்தை பிரிண்ட் பண்ண பாயிண்ட் வந்து ரைட்னு போடுறோம். இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். இது எனக்கு பேசிக் டைம்ல எனக்கு குழப்பிச்சு. இப்போ இதில் நான் கிளியரா இருக்கேன். இப்போ ஒரு வைல் லூப் போட்டு டாப் அண்ட் பாட்டம் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலாக இருக்கும். இந்த எல்லா பொசிஷனும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நீ இந்த கண்டிஷனுக்குள்ளே போ. இந்த கண்டிஷனுக்குள்ளே போய் எனக்கு லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் பண்ண. லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் எனக்கு ஒரு லூப்பை ட்ராவல் பண்ண விடுதேன். அந்த ட்ராவல் பண்ண விடுத லூப்பில் நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணேன். டாப்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூல ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிரிண்ட் ஆகும். அடுத்து டாப் நெக்ஸ்ட் வேல்யூ டாப்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூல எனக்கு இந்த லெஃப்ட்ல இந்த லூப்ல டிராவல் ஆகிற வேல்யூலாம் பிரிண்ட் ஆகணும். இதெல்லாம் பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எங்க வந்துரும்னா டாப் வந்து 4, 5, 6க்கு வந்துடும். அடுத்த கண்டிஷன்ல எங்க போகுதுன்னா ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு இந்த லூப் டிராவல் பண்ணிவிட்டோமா, டாப் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பாட்டம் இருக்கா. இப்போ டாப் எங்க இருக்குன்னா இங்க இருக்கும். இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் நம்மளுக்கு என்ன 1, 2, 3 பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம 6 பிரிண்ட் பண்ணணும். 6 பிரிண்ட் பண்ணும்போது அது எங்க வரணும்னா இந்த டாப் இங்க இருக்குமா, இதுல உள்ள காலத்தோட லாஸ்ட் பொசிஷன்ஸ். காலத்தை நம்ம பிரிண்ட் பண்ணா என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம், ரைட் ஈக்குவல் டு காலம் -1 பிரிண்ட் பண்ணிருக்கோமா, இங்க 6 பிரிண்ட் ஆயிரும். அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி டாப் வந்து இங்க வந்துடும். டாப் இங்க வரும்போது இந்த இதுல இருக்க காலத்துல இருக்க லாஸ்ட் பொசிஷனை பிரிண்ட் பண்ணும்போது 9 பிரிண்ட் ஆயிரும். இந்த 9 பிரிண்ட் ஆயிருக்கா, இதுவரை நம்ம கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா, இதுவரை நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன வரும்னா காலம்ல இருக்க லாஸ்ட் பொசிஷன் நம்ம காலம் -1 இருந்தது. வேல்யூலாம் பண்ணி முடிச்சோன்னா காலம் -2 ஆயிரும். அதனால என்ன பண்ணணும்னா ரைட் மைனஸ் இது போடும்போது காலம் -2 காலத்தோட வேல்யூ இங்க இருக்கும். இப்போ டாப் வேல்யூ இங்க இருந்து ஐட்ரேஷன்ல இங்க இருந்து இங்க வந்துருச்சு. காலத்தோட வேல்யூ ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே இங்க வந்துருச்சு. இப்போ இப்படிதான் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னால 8, 7 இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம்ல. இப்போ எதுல இருந்து டிராவல் பண்ண போறோம்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு டிராவல் பண்ண போறோம். ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு டிராவல் பண்ணும்போது ஆல்ரெடி 9 பிரிண்ட் ஆயிடுச்சு.
இந்த இந்த பாட்டத்தில் இருக்க வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணாலே எதை பிரிண்ட் பண்ண போறோம்? ரோவை தான் பிரிண்ட் பண்ண போறோம். அப்பனா அதனாலதான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் டிராவல் பண்ணாலும் நான் பிரிண்ட் பண்ண வேல்யூவை தான் இந்த இதுல நம்ம கொடுக்கணும். இங்க என்ன கொடுக்கும்? பாட்டம் கொடுக்கும். பாட்டத்துல ரோ -1 லாஸ்ட் ரோ பொசிஷன்ல நீ பிரிண்ட் பண்ண போற. அதுல இந்த லூப் டிராவல் ஆகுத வேல்யூவை இங்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். லூப் டிராவல் ஆகி இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுக்கப்புறம் 8 and 7 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இது டிக்ரிமெண்டா தானே போகும். இப்படி போகும்போது டிக்ரிமெண்டா போகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டம் மைனஸ் ஆகும்போது பாட்டம் இங்க வந்துடும். இப்போ லெஃப்ட் கிரேட்டர் than equal to ரைட். இப்போ பாட்டம் இங்க இருக்கு. பாட்டம் வேல்யூ இங்க இருக்கு. இங்க இருந்து இங்க பிரிண்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா பாட்டம் டு டாப் பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ டிக்ரிமெண்ட்னாலும் பாட்டம் வேல்யூ இங்க இருக்குமா? இப்போ அது எப்படி பிரிண்ட் ஆக போகுது? ஈக்குவல் டு டாப் வர பிரிண்ட் ஆகணும். இப்போ எனக்கு இந்த 4 இந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிரும். 4 இந்த வேல்யூ பிரிண்ட் ஆனோன்னு இந்த லூப் முடிஞ்சிடும். லெஃப்ட் ++ ஆயிரும். அவ்வளவுதான். இந்த வேலை முடிஞ்ச உடனே எனக்கு வந்து லெஃப்ட் வேல்யூ ++ ஆயிரும். இப்போ எது பிரிண்ட் ஆக வேண்டியது இருக்கு? இந்த 5 பிரிண்ட் ஆக வேண்டியது இருக்கு. இந்த 5 எங்க இருந்து பிரிண்ட் ஆகும்? 5 எங்க இருக்கு? இப்போ டாப் இங்க வந்துருச்சு. இப்போ டாப்போட பொசிஷன்ல எனக்கு லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் ஆகணும். அப்புறம் இந்த 5 பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆகி முடிச்ச உடனே கண்டிஷன் பிரேக் ஆயிரும். இதே மாதிரி தான் இந்த மேட்ரிக்ஸுமே சேம் லாஜிக் தான். இதை வந்து நம்ம வந்து நான் பவுண்டரி ஆஃப் எலிமெண்ட்ல வந்து நான் வந்து மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணியிருந்தேன். அதுல நான் டிராவல் பண்ணி பார்த்தேன். அந்த லாஜிக்ல இதை எனக்கு கொண்டு வர முடியல. அதுக்கு வந்து என்ன காம்ப்ளிமெண்டா இருந்ததுன்னா, பார்டர் எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணேன். பார்டர் எல்லாம் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது 4x4 மேட்ரிக்ஸ்க்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ப்ரோக்ராம் லாஜிக் ஒர்க் ஆச்சு. அதுக்கு 5x5ஓ 6x6ஓ அப்படி போகும்போது அது என்ன ஆக மாட்டுக்குன்னா, இன்னர் பொசிஷன்ல பிரிண்ட் ஆக மாட்டுக்கு. எங்க இருந்து ஆக மாட்டுக்குன்னா, ரைட்டு பாட்டம் லெஃப்ட் இந்த பொசிஷன் அது பிரிண்ட் ஆக மாட்டுக்கு. அப்படி வரும்போது தான் என்ன கண்டுபிடிச்சுன்னு என்ன லாஜிக் நான் புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, இப்படி நம்ம போடும்போது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. நம்ம வேரியபிளா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது இன்னர் லூப் ஃபுல்லா இருக்கிற லூப் எல்லாமே டிராவல் ஆகி முடிஞ்சிடும். அந்த n நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் லீட் கோட பொறுத்தளவு இப்போ குறைஞ்சது ஒரு 100 டெஸ்ட் கேஸ் ஆச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லா டெஸ்ட் கேஸுக்கும் நம்ம தனித்தனியா ஒரு வந்து கோட் அடிக்க முடியாது. அது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம அடித்த வந்து ஒரு கோட் ஆஃப் லாஜிக் வந்து ஒரு 1000 டெஸ்ட் கேஸையும் பாஸ் ஆகணும். அதுதான் அதோட மேட்ரு. அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, நான் டாப் வேல்யூ ஓனா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாட்டம் வேல்யூவும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன். லெஃப்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலம் வேல்யூ நான் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் வந்து ஹார்ட் கோடா பண்ணி வச்சிருந்தேன். ஹார்ட் கோடா பண்ணி வச்சிருந்தது ஏதாச்சும் எங்கேயாச்சும் இருக்கா? இருக்கு. என்னோட கிட்டப்ல இருக்கு ஒரு பேசிக்கான கோடை எப்படி பண்ணியிருக்கேன்னு. அது வந்து ஒரு ட்ரை. ஆனா அது வந்து இதுக்கு வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் இல்லைன்ட்டு ஒரு வேரியபிள்ல டிராவல் ஆகுத பொசிஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். லைட்டா ஒரு ரெஃபரல் மட்டும் அந்த கோட் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு மட்டும் பார்த்தேன். அந்த லாஜிக் போட்டனால தான் எனக்கு இந்த லாஜிக் எனக்கு ட்ரேஸ் பண்ணதுக்கு ஈஸியா இருந்தது. இப்போ இந்த லாஜிக் ஆஃப் கோட் இருக்கா, இது வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். திருப்பி காலம் -1 இதே மாதிரி காலம் -1ல டிராவல் பண்ணு. இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து அட்வான்ஸ் கான்செப்ட், இதுல இருந்து அட்வான்ஸ் என்ன இது பண்ணியிருக்கேன்னா, ஸ்பைரல் மேட்ரிக்ஸ்ல இப்படி இது வந்து இந்த பொசிஷன்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். இது வந்து அவுட்டர் ஆஃப் எலிமெண்ட்டை மட்டும் தான் டிராவல் பண்ணும். திருப்பி அந்த காலம் உள்ள -2 ஆகுதோ, இது எல்லாமே நாங்க வந்து ஹார்ட் கோடா இங்க பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணும்போது இந்த ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஒர்க் ஆகல. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு தான் அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த வேரியபிள்ல இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் போட்டு அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு n நம்பர் ஆஃப் இப்போ 6x6 என்ன நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருந்தாலுமே இந்த லாஜிக் இதுல தான் பிரிண்ட் ஆகும். இந்த லாஜிக்ல தான் ஒரு காட்சி. தேங்க்யூ.